எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர. எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர. சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். வல்லாய் உடலில் இயக்கமவன், வாழ்வில் உயிரில் அறிவுமவன். கல்லார் கற்றார் செயல் விளைவாய், காணும் இன்ப துன்பமவன். அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அவனில் தானி உன்னிலவன், அவன் யார் நீ யார் பிரிவேது. அவனில் தானி உன்னிலவன், அவன் யார் நீ யார் பிரிவேது. அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி. அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி. அறிவு முழுமை அது முக்தி. அறிவு முழுமை அது முக்தி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். 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 வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளை. நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. நல்ல ஒவ்வொரு வருடமும் ஜூன் 21ஆம் நாளை இன்டர்நேஷனல் யோகா டே என்று மிகச் சிறப்பாக இவ்வுலகமெங்கிலும் கொண்டாடுகிறார்கள். 21st June was chosen as Yoga Day to celebrate because it is summer solstice, that is the longest day in the northern hemisphere of the earth. The theme of the International Day of Yoga 2025 is Yoga for One Earth, One Health. It reminds us of the deep connection between our well-being and the health of our planet. அனன்யா நானாநாணி ஃபேஸ் 5இல் வாழ்ந்து வரும் மூத்த குடிமக்களாகிய நாம் உடல் நலத்துடனும் மன வளத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் சலனமின்றி சந்தோஷமாகவும் சிறப்புடனும் வாழ நமது நிர்வாகம் சார்பாக ஆன்மீகம், யோகா, பொழுதுபோக்கு, விளையாட்டு நிகழ்ச்சிகள், உடல் நலம் சார்ந்த மருத்துவ முகாம் போன்ற நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடந்தேறி வருகிறது. அந்த வகையில் இன்று இன்டர்நேஷனல் யோகா டேயை
மிகச் சிறப்பாக கொண்டாட இருக்கிறோம். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்ற கூற்றுக்கு ஏற்ப எப்படியும் வாழலாம் என்று இல்லாமல் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற கோட்பாட்டினை வரையறுத்து நம்மில் சிலர் இங்கு நடக்கும் யோகா வகுப்பில் கலந்து கொண்டு பயனடைந்து வருகின்றோம். Teachers are the architects of tomorrow's world, but here our yoga teachers are the building blocks of our healthy life in Nana Nani. A very warm welcome to our yoga teachers, Mrs. Kavita, Mrs. Anandi and Mrs. Kanagamani. இந்நாளை இன்று நாங்கள் சிறப்பாக கொண்டாடி எம் ஆசிரியர்களை கௌரவப்படுத்தும் நிகழ்ச்சிக்கு எங்கள் அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கும் நானா நானி ஃபேஸ் 5 சகோதர சகோதரிகளே, உங்களை அனைவரையும் அன்புடனும் வணக்கத்துடனும் வரவேற்கிறேன். Once again, a very warm welcome to everyone gathered here. இந்நிகழ்ச்சியின் தொடக்கமாக இறை வணக்கம், குரு வணக்கம் பாட வருகிறார் திருமதி சேதுமணி. மாலை வணக்கங்கள். பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து எங்குகின்ற நிலைமைக்கு ஏற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேரித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்றுகள் ஆறதாகி கொண்ட மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் நினைத்தேன். அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலி எனும் என் மெய்யுணர்வு எழுப்பி குறித்ததனை அறிவித்த குருவே அன்பே. வருகை தந்திருக்கும் யோகா ஆசிரியர்களுக்கும் நானா நானி ஃபேஸ் 5 அனைத்து குடும்பத்தினருக்கும் வணக்கம். இந்த ஆண்டும் ஜூன் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டது. இங்கு எங்களுக்கு யோகா பயிற்றுவிக்கும் ஆசிரியர்களை கௌரவிக்க இங்கே நாம் கூடியுள்ளோம். இங்கு உள்ள ஆசிரியர்கள் மிஸ்ஸஸ் கவிதா, மிஸ்ஸஸ் ஆனந்தி, மிஸ்ஸஸ் கனகமணி மூவரும் எங்களுக்கு 2022ஆம் ஆண்டு முதல் யோகா பயிற்சியை கற்றுக் கொடுத்து வருகின்றனர். இன்றும் நாங்கள் யோகா பயின்று வருகிறோம். யோகா ஆசிரியர்களின் முகத்தில் எப்போதும் ஒரு சிரிப்பு, அமைதி. இவர்களை பார்க்கும் போதே யோகாசனத்தின் மகிமை தெரிந்துவிடும். ஒவ்வொரு ஆசிரியர்கள் பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். ஆசிரியர் கவிதா யோகாவில் மாஸ்டர்ஸ் பட்டம் பெற்றவர். தற்போது வடகோவை MPKM மன்றத்தில் செக்ரட்டரியாக பொறுப்பேற்றுள்ளார். 2017ஆம் ஆண்டு ஸ்கை ஆர்கனைசேஷனில் பெஸ்ட் யோகா டீச்சர் அவார்டு கிடைக்கப்பெற்றவர். சென்னையிலும் இங்கு கோவையிலும் ஏராளமான ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் யோகாவின் முக்கியத்துவத்தை மாணவர்களுக்கு எடுத்து சொல்லி பயிற்சியும் கொடுத்துள்ளார். மெட்ராஸ் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் குரோம்பேட் என்ற இடத்தில் தொழிலாளர்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாத ஆரோக்கியமான வாழ்வை எப்படி அமைத்துக் கொள்ளலாம் என்றும் கற்றுக் கொடுத்துள்ளார். இந்த அளவிலும் நாங்களும் பயின்று வருகிறோம். கவிதா டீச்சரை கௌரவிக்க திரு நீலகண்டன், திருமதி ருக்மணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன்.
வாழ்த்துக்கள் டீச்சர். தேங்க்யூம்மா. தேங்க்யூ சார். ஆசிரியர் ஆனந்தி அவர்களை பற்றி யோகாவில் டிப்ளமா பட்டம் பெற்றவர், மன வள கலை மன்றத்தில் பொறுப்பு வகிப்பவர். இவரும் இன்றும் எங்களுக்கு யோகா படிப்பித்து வருபவர். இந்த டீச்சர்ஸை நான் கேட்பதுண்டு, உங்களுக்கு எல்லாம் கோபமே வராதா என்று. அதற்கும் ஒரு சிரிப்பு தான் எப்போவும். இந்த ஆசிரியரை கௌரவிக்க திரு வீரமணி, திருமதி லலிதாவை மேடைக்கு அழைக்கிறேன். எல்லாரும் நல்லா கை தட்டலாமே. தேங்க்யூ லதா. தேங்க்யூ சார். ஆசிரியர் கனகமணி அவர்களை பற்றி யோகாவில் டிப்ளமா பட்டம் பெற்றவர், மன வளக்கலை மன்றத்தில் முக்கிய பொறுப்பு வகிப்பவர். 2022ஆம் ஆண்டு முதல் இன்று வரை எங்களின் யோகா ஆசிரியராக வகுப்பு நடத்துபவர். இவரை கௌரவிக்க திருமதி லாவண்யா, திருமதி கீதா ராதாகிருஷ்ணனை மேடைக்கு அழைக்கிறேன். நன்றி சார். நன்றி. தேங்க்ஸ் டு யூ ஆல். நன்றி. வாழ்க வளமுடன். Thank you, Mrs. Sundari. Now I request Mrs. Kavita, our yoga teacher, to share her views on the role of yoga in our daily life and the benefits of yoga, particularly for the senior citizens. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே. என்னுடன் பயிற்சியை இணைந்து நடத்தும் அருள்நிதி ஆனந்தி அவர்களுக்கும், எனக்கு நானாநாணியை அறிமுகம் செய்த அருள்நிதி கனகமணி அவர்களுக்கும், நானாநாணி அன்பர்கள் அனைவருக்கும் எங்களது மாலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியாக வாழுங்கள், ஏனெனில் வாழ்க்கை நமக்கு மறு வாய்ப்பு தரப்போவதில்லை. ஆம், நமக்கு மறு வாய்ப்பு கிடைக்காது. எனவே ஒவ்வொரு நொடியையும் மகிழ்ச்சியாக வாழ முயற்சி செய்வோம். அதற்கு யோகா உறுதுணையாக அமையும். யோகா த வே ஆஃப் லைஃப் என்று கூறுகிறார்கள். யோகா என்றால் ஆசனங்கள், உடற்பயிற்சி, தியானம் மட்டுமல்ல, அலையும் மனதை அலையாமல் நேர் வழிப்படுத்தும் செயல், அதுவே யோகா. ஜூன் 21 அம்மா அவங்க சொன்ன மாதிரி சர்வதேச யோகா தினமாக கொண்டாடப்படுகிறது. அந்த டே we are celebrating today as a yoga day. அன்பு, மரியாதை, இவங்க எல்லாருமே பெரியவங்களாக இருந்தாலும் எங்களுக்கு ஒரு மரியாதை. நாங்கள் உள்ளே என்ட்ரு ஆகும்போதே எல்லாரும் உட்கார்ந்து தான் இருப்பாங்க சேர்ஸில். பட் எங்களை எந்திரிச்சு அந்த வரவேற்று வாழ்க வளமுடன் வார்த்தை சொல்லும்போது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும். இருந்தாலும் ரொம்ப வயதில் சின்னவங்க நாங்கள் வரும்போது அவங்க எங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கும். ஆனால் சொல்லுவாங்க, நீங்கள் என் குரு, அதனால நாங்கள் மரியாதை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. வயதில் சின்னதாக இருந்தாலும் நாங்கள் வரும்போது எங்களுக்கு ஒரு மரியாதை அது எந்திரிச்சு கொடுக்கணும் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் இப்போ இருக்க இதில். ஸோ அது என்னை ரொம்ப ஈர்த்த விஷயம். அன்பு எப்படி சொல்கிறது, நாங்கள் உங்கள் குடும்பம் மாதிரி நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் உங்களுடைய குழந்தைங்க தான், நீங்கள் எங்களுடைய அம்மா அப்பா அப்படின்னு சொல்லுவோம்.
எல்லாமே அவங்களோட வந்து ஷேர் பண்ணுவோம். அவங்கள்ட்ட பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு இந்த மாதிரி குழந்தைங்க எப்படி போகிறாங்க, எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவோம். வி ஆர் ஆல் அ ஃபேமிலி. ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே ஒரு இடத்துல நம்ம கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னாலே அது ஒரு பெரிய பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டு தான் கண்டிப்பாக. 2.5 years, nearly 2.5 years we are coming here and we are teaching this yoga to you. ஆரம்பத்தில் கொஞ்சம் நம்ம எக்ஸசைஸாக இருந்தது, அப்புறம் எல்லாரும் ஆசனங்கள் எல்லாம் விரும்பி கேட்டதால் 2 நாள் வார்ம் அப் எக்ஸசைசஸ், 1 நாள் சின்ன சின்ன ஆசனங்கள், ஒரு 2 நாள் நம்ம சுவாமிஜி எக்ஸசைஸ், இப்படி தான் இங்கே நம்ம வடிவமைச்சு செஞ்சிட்ருக்கோம். ஸோ இந்த அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் எங்களது நன்றி கலந்த வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாயம் என்று பஞ்சபூதங்களான உடல் அமைப்பில் நீர், நெருப்பு, காற்று இந்த 3ம் சேர்ந்து பருப்பொருளான உடலையும் நுண்பொருளான உயிர் சக்தியையும் இணைத்து அவை நட்போடு இயங்க செய்கிறது. இந்த 3 பொருள்களின் அளவும் குறையுமாயின், இந்த 3ல் அளவு குறைஞ்சுது அப்படின்னா அவற்றின் சுற்று இயக்கத்திற்கு எல்லாமே ஒரு சுற்றோட்டம் தான் உடல்ல. ஸோ தடை வருது. தடை நேருமாயின் உடலில் உயிர் சக்திக்கும் தடை ஏற்படும். ஸோ உடலில் உள்ள செல்கள் அனைத்தும் பாதிக்கப்படுகின்றன. அதனால் தான் வலி, தொந்தரவு போன்ற பிரச்சனைகள் உடலுக்கு ஏற்படுகிறது. இந்த வலி அதிகமானால் அதுவே நோயாக மாறுகிறது. அப்போ இந்த சுற்றோட்டங்களில் தடை வரக்கூடாது. தடை வந்தால் அது நம்ம உடம்புல இருக்க உயிர் சக்தியை பாதிக்குது. அப்போ அந்த உயிர் சக்தி பாதிக்கப்படும் போது தான் உடல் வலி என்ற ஒரு பிரச்சனைக்கு உள்ளாகுது. வலியை நாம் உணர்கிறோம். அது அதிகமாகும் போது அது என்னன்னு சொல்கிறோம்னா நோய் அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் அதிகமானால் இந்த உயிர் சக்தி உடல்ல இருக்க முடியாது. இட் cannot மூவ் அரவுண்ட் த பாடி. ஸோ அப்போ அதை வந்து அடுத்த நிலைக்கு நம்ம உடல் கொண்டு போகுது. ஸோ எனவே உடலை நலத்தோடு வைத்து கொள்ள வேண்டுமானால் உடலுக்கு உயிர் சக்திக்கும் நல்ல ஒரு இணக்கம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடலுக்கும் உயிர் சக்திக்கும். அப்போ இந்த ரத்தம், வெப்பம், காற்று ஆகிய 3ம் ஊறு நேராதபாடி பார்த்து கொள்ளணும். இந்த மூணுலேயும் எந்த தடையுமே வரக்கூடாது. ரத்தம் நல்லா சீராக ஓடணும், காற்று நல்லா சீராக ஓடணும், வெப்பம் நல்லா சீராக ஓடணும். இந்த 3ம் நல்லா சீராக உடலில் சுற்றோட்டம் இருந்ததுன்னா இந்த உயிர் சக்தி ஓட்டத்துக்கு பிரச்சனையே இருக்காது. அதுவும் இயல்பாக அதனுடைய சுற்றோட்டத்தை நல்லா அமைச்சுக்கும். அப்படி இருந்தால் உடல் நலமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். எப்பயாவது தடை ஏற்பட்டால் அங்கு உடல் நல கோளாறுகள் ஏற்படும். இந்த தடை எப்படி வருது? எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான். நமக்கு வர அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் நாம் தான். தீதும் நன்றும் பிறர் தர வாரம், தீதும் நன்றும் தான் தர வரும் அப்படின்னு சுவாமிஜி சொல்லுவாங்க. எதுவுமே இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, அதுக்கு காரணம் நம்ம தான், வேற யாருமே கிடையாது. அப்ப இந்த உடல் நலம் குறைபாடு ஏற்படுதுன்னா இந்த உடல்ல ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு வெளிப்படுத்துது. உடல் இந்த ஓட்டங்கள்ல ஏதோ தடை இருக்குப்பா அப்படின்னு நமக்கு உணர்த்துது. அப்ப நம்ம அதை உணர்ந்து அதுக்கான சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் செஞ்சாலே போதும். அப்படித்தான் இந்த உடற்பயிற்சியை வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. மனவளக்கலை என்று தொகுப்பு. அதுல ஒரு அங்கம் தான் இந்த உடற்பயிற்சி. அடுத்தது தியானம், அகத்தாய்வு, இப்படி பயிற்சிகள் இருக்கு. முதல் அடிப்படை பயிற்சி உடல். உடல் இல்லைன்னா எதுவுமே இல்லை. எதையும் மனதால என்ஜாய் பண்ண முடியாது. அப்போ உடல் ரொம்ப அடிப்படையா இருக்கிறதுனால அதுக்கு எளிமையான உடற்பயிற்சி, எளிய முறை உடற்பயிற்சின்னு தான் இதுக்கு பேர். எல்லா ஆசனங்களையுமே ஆராய்ச்சி பண்ணி அந்த கஷ்டமா இருக்கும் சில ஆசனங்கள் இங்கெல்லாம் செய்யும் போது சொல்லுவாங்க, முதல்ல செஞ்சுட்டாங்க, இப்ப மேடம் பத்மாசனம் வேணாம், அம்மா பத்மாசனம் வேண்டாம், அந்த ஆசனம் வேணாம், அப்போ கஷ்டமா இருக்கு. அப்போ அதே மாதிரிதான் எல்லாருக்கும் சில ஆசனங்கள் செய்ய முடியாது, கஷ்டம். அந்த ஆசனங்கள்ல கிடைக்கிற பலன் இந்த சின்ன சின்ன ஆசனங்கள்ல கிடைக்கணும்னு சொல்லிதான் இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி இந்த உடற்பயிற்சியை கொடுத்துருக்காங்க. அதை பார்க்க சிம்பிளா இருக்கும். சும்மா கையை மூவ் பண்றோம், காலை மூவ் பண்றோம், இப்படி கண்ணுக்கு அசைவு கொடுக்குறோம். ஆனா நீங்க உடற்பயிற்சி செய்து கிடைக்கிற பலனை விட அதிகமான பலன் அதுக்கு கிடைக்கும். உடற்பயிற்சியில சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஆசனங்கள்ல சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கலாம். நம்ம தவறா செய்யக்கூடாது, மாற்று ஆசனங்கள் செஞ்சிடணும், இப்படியெல்லாம் இருக்கு. ஆனா உடற்பயிற்சியில எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. அவங்க உடல்ல ரொம்ப ஆராய்ச்சி கூடமா அதை வச்சுதான் நமக்கு இந்த உடற்பயிற்சியை டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க.
இப்போ அவங்க டெமோ காமிக்கும் போது ஒரு 2 எக்ஸசைஸ் நம்ம வந்து நாங்கள் சொல்கிறது உண்டு, இங்கே பயிற்சிக்கு வரவங்கள்ட்ட சொல்கிறது உண்டு. ஏன்னா இப்போ எல்லாருக்குமே டயபெட்டிஸ் அப்படின்றது நார்மலான மாதிரி ஆகிப்போச்சு. யாருக்கு இல்லைன்னா தான் ஓ அப்படியான்னு கேட்குற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? வி ஆர் த லீடிங் அப்படின்றாங்க, இந்தியா இஸ் லீடிங் லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க டயபெட்டிஸில். அப்போ அந்த 2 எக்ஸசைஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் அது உங்களுடைய கணையத்தை இயக்கக்கூடிய பயிற்சி. பேன்க்ரியாஸில் இன்சுலின் சொல்லணும், இன்சுலின் A, B 2 இருக்குது. ஒன்று நம்ம பிளட்டோட கனெக்ட் ஆகி பண்ணுது. ஸோ இதில் லெவல் குறையும் போது தான் உடலில் குளுக்கோஸ் லெவல் குறையுது, இன்சுலினோட லெவல் குறைஞ்சி பிரச்சனை கொடுக்குது. அப்போ இந்த பேன்க்ரியாஸை ஒழுங்காக சாமிஜி சொல்கிறாங்க, நம்ம நினைக்கிறோம் நம்ம நல்லா தான் வேலை செய்கிறோம், அப்புறம் ஏன் உடல் இவ்வளோ கோளாறு வருது அப்படின்னா, சில உறுப்புகள் டம்மியாக இருக்குது, அசைவே கொடுக்காம வச்சுருக்கோம். சில உறுப்பு இருந்த இடத்துல அப்படியே இருக்குது. அந்த உறுப்புகளுக்கு சின்ன சின்ன அசைவு கொடுங்க போதுன்றாங்க. சின்னதாக ஒரு லைட்டாக ஒரு மூமெண்ட் கொடுத்தாலே போதும், அது இயங்கிரும் அப்படின்றாங்க. இது எப்போ பண்ணணும்? உடற்பயிற்சி தினமும் செய்யணும். ஏன்னா அந்த கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். நம்மளுடைய மூதாதையர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உடற்பயிற்சி தேவைப்படலை, ஏன்னா அவங்களுடைய வாழ்வியலே நிறைய பயிற்சிகள் செய்கிற மாதிரி இருந்தது. இங்கே உட்காந்து ஒரு வார்ம் அப் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா மாவாட்டுவோம், ஒரு வார்ம் அப் வந்து மாவாட்டுவோம். ஆனால் அந்த காலத்தில் மாவு ஆட்டுனாங்க, மாவே ஆட்டுனாங்க, கையால் தள்ளுனாங்க, உடலுக்கு அசைவு கொடுத்தாங்க. அப்போ பயிற்சி தேவைப்படலை. பெரிய வாசல் கூட்டுனாங்க, பெரிய கோலம் போட்டாங்க, புள்ளி வச்சு கோலம் போட்டாங்க. இப்போ கண்ணுக்கு பயிற்சியாக இருந்தது. தலை அசைக்க மாட்டாங்க புள்ளி வச்சு கோலம் போடும்போது, கண்ணு தான் இப்படி எப்படி போகும். இப்போ கண்ணுக்கு பயிற்சி இருந்தது. இப்போ தான் எல்லாத்தையும் ரொம்ப சொபிஸ்டிகேட்டட் ஆக்கிட்டோம். என்னெல்லாம் ஈஸியாக பண்ண முடியும். பாடினார் இல்லையா, பட்டனை தட்டி விட்டா 2 கத்தலை இட்லி, அப்படி ஆயிடுச்சு. ஏன்னா அது கூட கஷ்டமாயி, மாவாட்டுறது கூட கஷ்டமாயி, மாவு பேக்கெட், அவ்வளோ உடம்பை வந்து கெடுத்து வச்சுருக்கோம். அசைவே கொடுக்கறது இல்லை. இப்போ இவங்க இங்கே எல்லா அன்பர்களும் கேட்குறது என்னன்னா, எங்களுக்கு ஃபிசிக்கலாக வேணும். ஸோ அதுக்காக தான் இந்த உடற்பயிற்சி வடிவமைச்சிருக்காங்க. இந்த உடற்பயிற்சியில் ரொம்ப அபரீதமான பலன்கள் இருக்கு. இது கூட நீங்கள் உங்களுக்கு தெரிந்த தியானங்கள் பக்தி மார்க்கத்தில் ஏதோ ஒன்று கூட சேர்த்து செஞ்சீங்கன்னா மனமும் வலிமை பெறும், மனதுக்கும் அந்த வலிமை கிடைக்கும். அப்போ 2மே ரிலேட்டடாக நல்லா இருந்ததுன்னா வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்னொன்று நம்ம நினைக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நமக்கெல்லாம் லேட்டாக கிடைச்சிருக்கு, நம்ம குழந்தைங்களுக்கு யாருக்காவது உங்கள் குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்க இருக்கிற இடங்கள்ல அட்லீஸ்ட் போய் பக்கத்தில் நியர்பை சென்டர்ஸில் ஜாயின் பண்ணி இந்த பயிற்சிகளை கற்றுக்க வைங்க. ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கிறது தான், அவங்களுக்கு இந்த உடல் நலத்தை கொடுக்கறது தான் நம்ம கொடுக்குற பெரிய சொத்து. அவங்களுக்கு கொடுக்குற பெரிய சொத்து அதுதான். அவங்க உடல் நலத்தோடு இருப்பதற்கு பக்கத்தில் எந்த இடம் இருந்தாலும் பயிற்சி கொடுக்கறதுக்கு நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஆல் ஓவர் த வேர்ல்ட் வி ஆர் ஹேவிங் சென்டர்ஸ். ஸோ உங்களுக்கு எங்கே வேணுமோ நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் கேட்டுட்டு கூட உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் நாங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கோம். ஸோ இப்போ இந்த யோகானுடைய இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்த்துருக்கோம். சில டெமோஸ் நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி எல்லோரும் செய்கிறது தான், இருந்தாலும் ஆனந்தி அவங்க செஞ்சு காமிப்பாங்க. நம்ம அதனுடைய பலன்கள் ஒவ்வொன்றா பார்த்துட்டு அதனுடைய டெமோவும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். எல்லோரும் நின்றுட்டு சில பேர் செய்ய முடியாதுன்னு சொல்கிறதுனால இப்போ சேர் சூரிய நமஸ்காரமும் கொண்டு வந்துட்டோம். முதல்ல சேர் சூரிய நமஸ்காரம். நின்றுட்டு செய்கிற போஸ்டர்ஸே தான் உட்காந்து அந்த போஸ்டர்ஸ் செய்வாங்க. பிரணாமாசனம், ஹஸ்த உட்டானாசனம், பாதஹஸ்தாசனம், அஸ்வ சஞ்சலானாசனம், துவிபாத அஸ்வ சஞ்சலானாசனம், சஷாங்காசனம், அஷ்டாங்க நமஸ்காரம், புஜங்காசனம், அதமுக்த சவாசனம், அஸ்வ சஞ்சலானாசனம், பாதஹஸ்தாசனம், ஹஸ்த உட்டானாசனம், பிரணாமாசனம். சிறிது நேரம் மூச்சு கவனிக்கணும். நின்றுட்டு பண்ணுவாங்க அதே போஸ்டர்ஸை உட்காந்துட்டு ஈஸியாக பண்ணுவோம், அவ்வளோதான்.
ஜஸ்ட் கால்களை மட்டும்தான் நீங்கள் ரைஸ் பண்ணுற ஒரு சின்ன வேலை செய்வோம். இது வந்து ஒரு 12 போஸ்டர்ஸ், ஒன் சைடு தான் நம்ம ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம். ஸோ அகெயின் ஒரு 12 போஸ்டர்ஸ் பண்ணாதான் ஒன் சைக்கிள் ஆஃப் சூரிய நமஸ்காரம் கம்ப்ளீட் ஆகும். ஏன்னா ஆசனாஸ் எல்லாமே அதுக்கான மாற்றாசனம். இப்போ ஒரு முறை பண்ணும்போது ஒரு சைடு தசைகள் அந்த ஓட்டங்கள் எல்லாம் இயக்கமாயிருக்கும், மறுபக்கம் இருக்கக்கூடிய உடல்ல இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய தசைகள் நரம்புகள் அந்த ஓட்டங்களையும் சீர் செய்யணும். அப்பதான் உடம்பு சீராகும். அப்போ மாற்றி பண்ணப்பாங்க. அகெயின் அதே போஸ்டர்ஸ் தான், கால்கள் மட்டும் மாறும். பிரணாமாசனம், ஹஸ்த உட்டானாசனம், பாதஹஸ்தாசனம், அஸ்வ சஞ்சலானாசனம். முதல்ல ரைட் லெக், இப்போ லெஃப்ட் லெக். துவிபாத அஸ்வ சஞ்சலானாசனம், அஷ்டாங்க நமஸ்காரம், புஜங்காசனம், அதமுக்த சவாசனம், அஸ்வ சஞ்சலானாசனம், பாதஹஸ்தாசனம், ஹஸ்த உட்டானாசனம், பிரணாமாசனம். மூச்சு கவனிக்கும். சில பேர் கிளாஸ் வராதவங்களே இருக்கீங்க, அதனால ஈஸியான எக்ஸசைஸ் தான். நீங்கள் எல்லாருமே வாங்க. நாங்கள் சொல்கிறது உண்டு, இந்த ஹால் நிறைஞ்சிருக்கணும், இந்த ஹால் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். நாளையிலேருந்து இந்த ஹால் நிறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம எளிய முறை உடற்பயிற்சியில் இப்போ வந்தவங்க மட்டும் இல்லை, வராதவங்களையும் சொல்லி கூட்டிகிட்டு வந்துருங்க. எளிய முறை உடற்பயிற்சியில் கை பயிற்சி ரொம்ப சிம்பிள், பட் அதனுடைய பலன்கள் பின்னாடி நான் சொல்கிறேன். ஒரு 2 பலன்கள் தான் சொல்ல போகிறேன். காலுக்கிடையில் அரை அடி கேப் வச்சுக்குவோம். கைகளை மேலே உயர்த்தி கைகளை சேர்த்துக்குவோம். இயல்பான மூச்சு, 4 கவுண்ட் அளவுக்கு கை மேலே இருக்கணும். இந்த பயிற்சி தோள்களுக்கு இரத்த ஓட்டத்தை கொண்டு வரும். பெரும்பாலும் நம்ம தோலுக்கு இரத்த ஓட்டத்தை கொண்டு வருவதில்லை. இந்த ஒரு பயிற்சி, முதல் பயிற்சி அதுதான். கைகள் கீழே கொண்டு வந்துடலாம். 2 மூச்சு அளவு, இயல்பான மூச்சு தான், 2 இயல்பான மூச்சு அளவுக்கு கை கீழே இருக்கும். இந்த மாதிரி 3 முறை செய்வோம். அகைன் மறுபடியும் மேலே தூக்கி செய்வோம். 4 கவுண்ட்ஸ் மேலே கை கீழே கொண்டு வந்துடலாம். 2 கவுண்ட் அளவுக்கு கீழே, இந்த மாதிரி 3 டைம்ஸ். செகண்ட் போஸ்டர், தோல் அளவுக்கு கை நீட்டிக்குவோம். நம்ம பாம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ஃபேஸ் பண்ணியிருக்கணும். இந்த நிலையில் இன்ஹேல் பண்ணிக்கணும். எக்ஸேல் பண்ணிட்டே கை முன்னாடி கொண்டு வந்து சேர்க்கணும். Again inhale, exhale, inhale, exhale, inhale. ஸ்லோவாக எக்ஸேல் பண்ணிட்டு கை ரிலாக்ஸ் பண்ணிப்போம். இது நம்மளுடைய லங்ஸை நல்லா விரிவாக கொண்டு வர்றதுக்கான பயிற்சி. எவ்வளோ தூரம் நம்ம ஷோல்டரெல்லாம் கொண்டு வரும்போது லங்ஸில் வந்து நிறைய ஏர் பேக்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து ஒரு லேயராக தான் இருக்கும். அதை விரிச்சா ஒரு டென்னிஸ் கோர்ட் அளவுக்கு அதோட லங்ஸோட இது இருக்கும்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பெருசு அப்படின்னு. ஆனால் எவ்வளோ சுருங்கி இருக்குது பாருங்கள் லங்ஸ். அது எல்லா செல்களுக்கும் ஆக்சிஜன் போகணும். லங்கோட கெப்பாசிட்டி வந்து 4 liters to 5 liters ஆஃப் ஆக்சிஜனை இன்டேக் பண்ண முடியுமா? பட் we are taking only half a liter of oxygen. only 1/2 liter தான் எடுத்துகிட்டு இருக்கோம். அதனால தான் நோயே. அடுத்தது ரைட் ஹேண்ட் முன்னாடி கொண்டு சமான முத்ரா. உடலில் இருக்க 5 வாயுக்கள், உடலில் இருக்க பஞ்சபூதங்களை சமன் செய்யக்கூடிய முத்ரா, சமான முத்ரா. அதை வச்சுட்டு கை முன்னாடி கொண்டு போய் பின்னாடி 1 2 3, அதே போல் 5 டைம்ஸ் செய்யணும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் அதே மாதிரி 1 2 3, right hand back to front 1 2 3, left hand back to front 1. முத்ரா வச்சுட்டு தான் பண்ணணும். 2 3, both the hands சமான முத்ரா. 2 கைகள் முன்னாடி கொண்டு போய் பின்னாடி 1 2 3, back to front 1 2 3. இப்போ ரைட் லெக் மட்டும் முன்னாடி வச்சுக்குவாங்க.
ஒரு அடி முன்னாடி. ரைட் ஹேண்ட் முன்னாடி சமான முத்ரா, லெஃப்ட் ஹேண்ட் பின்னாடி. பேக் ஸ்விம்மிங் பண்ணுற மாதிரி 1 2 3 opposite side 1 2 3. இது செய்யும்போது நம்மளுடைய ரைட் ஹெமிஸ்பியர் அண்ட் லெஃப்ட் ஹெமிஸ்பியர் பிரெயினோட both hemispheres are activated because both the hands நம்ம simultaneously ரைட்ல இருந்து லெஃப்ட் வரும்போது the hemispheres are activated. ஆனால் பார்க்க சிம்பிளாக இருக்குது, அவ்வளோ பலன் அதில் எல்லாமே உள்ள மறைமுகமாக அதனுடைய பலன் வச்சுருக்காங்க. அடுத்தது 2 காலுக்கு இடையில் 1.5 அடி கேப்பு. கை ரெண்டும் இந்த கட்டவரல் நுனி பகுதியை டச் பண்ணிவிட்டு ஷோல்டர் லெவல் கை மடக்கி வச்சுக்குவாங்க. ரைட் லெஃப்ட் காலோட பெருவிரல் அழுத்திக்குவாங்க. லெஃப்ட் ரைட் லெஃப்ட் சென்டர். இந்த மாதிரி 5 முறை செய்வோம். வர்ம கலை படித்தவங்க இந்த ஒரு பயிற்சிக்கு என்ன சொல்றாங்கன்னா, உடம்புல இருக்கக்கூடிய முக்கியமான 108 வர்ம புள்ளிகள் இந்த ஒரு பயிற்சியில ஆக்டிவேட் ஆகுது. 108 வர்மா பாயிண்ட்ஸ் இந்த ஒரு பயிற்சியில. அதுக்கப்புறம் உடல்ல இருந்து கழிவுகள் முழுவதுமாக வெளியேறும் இந்த ஒரு பயிற்சியில. இந்த பலன் எவ்வளவு பெரிய பலன்! உடம்புல கழிவு இருந்தா அதுதான் தேங்கி தேங்கி நின்று கேன்சரா மாறுது. ஸோ அந்த கழிவெல்லாம் வெளியேறணும். அதுக்கு இந்த ஒரு பயிற்சி உதவி செய்யுது. அடுத்ததாக மூச்சு பயிற்சி. அதில் முதல்ல 2 நீ ரொட்டேஷன். 2 காலுக்கு இடையில 3 inch கேப். சேர்ல உட்காந்த மாதிரி உட்காந்துக்கணும். உள்ளங்கை முழங்கால் மேலே இருக்கணும். தலை நேரம் வச்சுக்கணும். கிளாக் வைஸ் 1 2 3. ஆன்டி கிளாக் வைஸ் 1 2 3. மறுபடி கிளாக் வைஸ் 1 2 3. ரிலாக்ஸ். மூட்டு வலியே வராது. ரொட்டேட் பண்ணால் போதும், அவ்வளோதான். ஏன்னா அந்த மூட்டுக்கு அசைவே கொடுக்காம வச்சுருக்கோம். ஜஸ்ட் ஒரு ரொட்டேஷன் கொடுத்துட்டா போதும். டெய்லி பண்ணிட்டோம்னா, ஒரு கதவை எப்படி நம்ம ரூம் கதவை திறக்காமே வச்சுருந்தோம்னா எப்படி இருக்கும்? அப்புறம் அதுக்கு போய் ஆயிலெலாம் போடுறீங்கல்ல, அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். அந்த மாதிரி தான் உடல். அடுத்தது உட்காந்துக்கலாம். வஜ்ராசனம். வஜ்ராசனம் நிறைய பேரால் உட்கார முடியாது. அதனால நீங்கள் சுகாசனத்தில் உட்காந்து பண்ணலாம். வஜ்ராசனம் ரொம்ப சிறந்த ஆசனம். முடிஞ்சவங்க வஜ்ராசனத்தில் உட்காரலாம். அவங்க வஜ்ராசனத்தில் உட்காந்து காமிக்கிறாங்க. இந்த 2 பயிற்சியும் நம்ம பேன்க்ரியாஸ் கணையத்தை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ். சின் முத்ரா, ஞான முத்ரா அப்படின்னு சொல்லுவோம். மூளை செல்களை இயக்கக்கூடிய முத்ரா. தூக்கம் வரலன்னா இந்த முத்ரா வச்சிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் கண்டிப்பாக தூக்கம் வந்துடும். மனம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, கவலையாக இருக்குது, கோபமாக இருக்குன்னா இந்த முத்ராவில் வச்சிங்கன்னா மன அமைதி நிலைக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ பிகாஸ் பிரெத், ஹார்ட் பீட் அண்ட் த மைண்ட் 3 are related. இது எவ்வளோ ஸ்லோ ஆகுதோ பிரெத்து, அவ்வளோ இது ரெண்டுமே கம்மியாகும். சின் முத்ரா வயிறோட மடிப்புக்குள்ளே வச்சுக்குவாங்க. ஃபிங்கர்ஸோட டிப்ஸ் நீஸை ஃபேஸ் பண்ணி வச்சுக்குவாங்க. மூச்சை இழுத்துக்கணும், மூச்சை விட்டுக்கிட்டே குனியணும். இதை நீங்கள் சேரில் உட்காந்து கூட பண்ணலாம். மூச்சை இழுத்துட்டே அப், ரொம்ப கீழே வரைக்கும் போகக்கூடாது. கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஸ்பைன், நெக், ஹெட் ஒரே லைனில் இருக்கணும். அகெயின் மூச்சை இழுத்துக்கணும், மூச்சை விட்டுட்டே குனியணும். குனியும் போது மூச்சை விடணும். மூச்சை இழுத்துட்டே எழுந்திரிக்கணும். அப்புறம் கொஞ்சம் நேரம் கவனிக்கணும். இது ஃபஸ்ட்டு போஸ்டர். இது 5 times. அடுத்தது ஆதி முத்ரா. கைகள் கட்டவரல் முடக்கிட்டு எல்லா விரல்களையும் மூடிக்குவாங்க. இது உடம்புல இருக்க உயிர் சக்தி ஓட்டத்தை மேன்மைப்படுத்தி கொடுக்கக்கூடிய முத்ரா. இதை கையில் கீழே வச்சுட்டு அடி வயிற்றுல அதே போல தான் மூச்சை இழுத்துக்குவாங்க. மூச்சை விட்டுக்கிட்டே குனிவாங்க. அகைன் மூச்சை இழுத்துக்குவாங்க, மூச்சை விட்டுட்டே குனிவாங்க. மூச்சை இழுத்துக்கலாம், பொறுமையாக மூச்சை விட்டுலாம். இது 2 பேன்க்ரியாஸ். இது நுரையீரல் தசைநார் பயிற்சி. அடுத்தது சமணம் போட்டு உட்காந்துக்கணும். லங்ஸோட ஒவ்வொரு சைடு மட்டும் ஆக்டிவேட் பண்ணுவோம். ரைட் லங்ஸ், ரைட் பாம் தொப்புள் மேலே, லெஃப்ட் முழங்கையால் லெஃப்ட் செஸ்ட்டை அழுத்திட்டு ரைட் காது மேலே ஃபிங்கர்ஸ் வச்சுக்குவோம். அப்போ லெஃப்ட் லங்ஸோட ஃப்ரண்ட் அழுத்தப்பட்டிருக்கும், பேக் சைடு ஆக்டிவேட் ஆகும். ரைட் லங்ஸோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆக்டிவேட் ஆகும். மெதுவாக மூச்சை இழுக்கணும், அப்போ தான் நிறைய ஆக்சிஜன் உள்ளே போகும். மெதுவாக மூச்சை விடணும். இந்த மாதிரி 5 times. அண்ட் தென் கை சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. இப்போ லெஃப்ட் உள்ளங்கை தொப்புள் மேலே இருக்கும், ரைட் முழங்கையால் ரைட் செஸ்ட். இப்போ ரைட் செஸ்ட்டோட ஃப்ரண்ட்டை
லங்ஸை ஆக்டிவேட் பண்ணக்கூடாது, அதனால அங்கே அழுத்திக்கிறோம். பேக்கும் லெஃப்ட் லங்ஸ் ஆக்டிவேட் ஆகும். 1, மெதுவாக மூச்சை இழுத்து மெதுவாக மூச்சை விடணும். இந்த மாதிரி 5 டைம்ஸ். நெக்ஸ்ட்டு கைகள் கிராஸ் பண்ணிக்குவாங்க. லெஃப்ட் ஹேண்ட் முதல்ல ரைட் இயர் மேலே, அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் இயர் மேலே. பேக் லங்ஸை ஆக்டிவேட் பண்ணணும், அதனால முன்னாடி லங்ஸை அழுத்திக்கிட்டோம். மெதுவாக மூச்சை இழுக்கணும், மெதுவாக மூச்சை விடணும். இந்த மாதிரி 5 டைம்ஸ். அண்ட் தென் லங்ஸோட ஃப்ரண்ட் அண்ட் பாட்டம் டயஃப்ரம் ஆக்டிவேட் ஆகணும். அதுக்கு உள்ளங்கையால் காதை மூடிக்கணும். கை விரல்கள் பின்னாடி தலையில் மிடில் ஃபிங்கர்ஸ் டச் ஆகிருக்கணும். முழங்கை ஷோல்டர் லெவலுக்கு நல்லா விரிச்சிட்டோன்னா லங்ஸ் நல்லா எலாபரேட் ஆகிடும். இப்படி 5 டைம்ஸ். மெதுவாக மூச்சை இழுக்கணும், மெதுவாக மூச்சை விடணும். லாஸ்ட்டு லங்ஸோட டாப் மேல் பகுதியை ஆக்டிவேட் பண்ணணும். அதனால லெஃப்ட் உள்ளங்கை முதல்ல லெஃப்ட் கண்ணு மேலே கை கிராஸாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ரைட் உள்ளங்கை ரைட் கண்ணு மேலே. இந்த நிலையில் 5 முறை மெதுவாக மூச்சை இழுக்கணும், மெதுவாக. ஏன்னா ஆல்ரெடி வேக வேகமாக தான் இழுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த பயிற்சியில் மட்டும் எவ்வளோ முடியுமோ, அதுக்காக என்ன பண்ணக்கூடாது, தம் பண்ணிலாம் பண்ணக்கூடாது. நம்ம லங்ஸால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இழுக்கணும். நம்ம லங்ஸால் எவ்வளோ வெளியே கரிமல வாயுவை கொடுக்க முடியுமோ அவ்வளோ கரிமல வாயுவை எக்ஸ்கிரீட் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி. இதுக்கடுத்து பிராணாயாமம். இந்த கை பயிற்சியினுடைய பலன்கள் பார்த்தீங்கன்னா, கீழ்வாதம் வாதம் வருது இல்லைங்களா, அது வராது. உறங்கும் போது மேல் உறுப்புகள் மரத்து போயிடும். காலையில் எந்திரிச்சோன்னா கை கால் மரத்து போயிடும். அந்த மரத்து போவதில் இருக்காது. கை நடுக்கம், குடைச்சல், தோள்பட்டை வலி, முழங்கால் வலி குணமடையும். மூச்சு பயிற்சி செய்யும் போது நாள் முழுவதும் வேலை செய்தாலும் சோர்வு இருக்காது. குழந்தைங்க இருக்காங்கன்னா இந்த பயிற்சியை சொல்லி கொடுத்தா ஈஸியாக அவங்க பிரெயின் செல்ஸ் நல்லா ஆக்டிவேட் ஆகிறதுனால மனப்பாடம் பண்ணுறது கஷ்டமாக இருக்காது. மனப்பாடம் தேவையில்லை, அவங்க படித்ததெல்லாம் செல்ஸில் நல்லா பதிய ஆரம்பிக்கும். மனநோய், கால் கை வலிப்பு போன்ற நோய்கள் குணமடையும் மூச்சு பயிற்சி. மாணவர்களுக்கு ஒழுக்கம், இப்போ நிறைய இடத்துல மாணவர்களுக்கு ஒழுக்கம் சற்று குறைவாக நம்ம எல்லாரும் பார்த்துட்ருக்கோம். இந்த பயிற்சிகள் அவங்க ஒழுக்க மேம்பாடுக்கு இயல்பாகவே உருவாகக்கூடிய தன்மையை கொடுக்கும். சுவாச பகுதியின் ஒவ்வொரு பகுதியும் நன்கு விரிவடையும். அதனால் காற்று புகுந்து நுரையீரல் இயக்கம் சொற்படையும். ஆஸ்துமா, கீழ்வாயு, மறதி, சோம்பல், அடிக்கடி சளி பிடித்தல், சைனஸ் தொந்தரவுகள் நீங்கும். பிராணாயாமம் ஒரே ஒரு பயிற்சி, அது மட்டும் பார்த்துடலாம். மிகவும் முக்கியமான ஒரு பயிற்சியாக உள்ளது. வாயு எனப்படும் காற்று மிக முக்கியமானது. மூச்சு என்னும் செயலின் வழியாகவே மற்ற பூதங்கள், அந்த மற்ற 4 பூதங்களும் உயிரோட்டம் உள்ளதாக இயங்குது. காற்று தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. உணவு, நீர் இல்லாமல் பல நாட்கள் வாழ முடியும். ஆனால் காற்று இன்றி சில நிமிடங்கள் கூட வாழ இயலாது. காற்று அப்துல் கலாம் சொல்லியிருக்காங்க, we can live for 7 minutes, I think so, 7 or 8 minutes. அது காற்று இல்லாமல் வாழ முடியும் அப்படின்ட்டு. ஸோ காற்றை கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்துவதே பிராணாயாம பயிற்சியின் நோக்கம். இது என்ன பலன் கொடுக்கும்னா, முகத்திற்கு வசீகரம், மனதிற்கு திறனும், உடலுக்கு உணவை ஏற்றுக்கொள்ளும் ஜீரண சக்தி காற்றால் தான் ஏற்படுகிறது. இந்த காற்று தான் இதுக்கெல்லாம் காரணம். இதில் ஒரு பிராணாயாமம் நாடி சுத்தி பிராணாயாமம். இடது கை சின் முத்ராவில் வச்சுக்குவாங்க, வலது கை நாசிகா முத்ரா. கட்டவரல் கடுத்திருக்க 2 விரலையும் மடக்கிட்டு வலது நாசியை வலது நாஸ்ட்ரில் ரைட் நாஸ்ட்ரில் கட்ட விரலால் க்ளோஸ் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் மெதுவாக இன்ஹேல் பண்ணுவாங்க. லெஃப்டை மோதிர விரலால் க்ளோஸ் பண்ணிட்டு ரைட் சைட் மெதுவாக எக்ஸேல் பண்ணுவாங்க. அகெயின் ரைட்லேயே இன்ஹேல் பண்ணுவாங்க, தம் ஃபிங்கரால் க்ளோஸ் பண்ணிக்குவாங்க, லெஃப்ட் சைட் மெதுவாக எக்ஸேல் பண்ணுவாங்க. மூச்சோடு கவனம் செலுத்தி இந்த பயிற்சியை செய்யணும். கீழே மூலாதாரத்திலிருந்து இடகலை பின்களை அப்படின்னு 2 நாடிகள் கீழேருந்து மேலே வந்து இப்படி பின்னி வருது. நாடிகள் கீழே மூலாதாரத்திலேருந்து வந்து இப்படி பின்னி மேலே போய் லெஃப்ட்லேருந்து வந்து ரைட்டில் முடியுது, ரைட்லேருந்து வந்து லெஃப்டில் முடியுது. அது ஒன்றும் சேர்ற இடத்துல தான் சக்ராஸ் இருக்குது. இந்த இன்டர் கனெக்ட் ஆகிற இடத்துல தான் சக்ராஸ் இருக்குது. ஸோ இந்த பிராணாயாமம் செய்யும்போது இந்த நாடிகள் நல்லா இயங்கும். அதனால உயிரோட்டம் சீராக போகும். இந்த 2ம் ஆக்டிவேட் ஆச்சுன்னா சுழுமுனை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வெற்றிக்கண் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆக்கினை என்ற இங்கே ஒரு நாடி இருக்குது, அது இயங்க ஆரம்பிக்கும். அது ஏன் இயக்கணும் அப்படின்னா, அப்போ தான் விழிப்பு நிலை, இந்த புலன்களுக்கு ஒரு அமைதியும் ஒரு அளவு முறையும் கிடைக்க ஆரம்பிக்குது. அதனால் இந்த பிராணாயாமம் நிறைய பிராணாயாமம் இருக்குது, அதில் இது ரொம்ப பலன் கொடுக்க
ஈஸியாக இருக்கும், ரொம்ப எளிமையான பிராணாயாம பயிற்சி. ஸோ இதெல்லாம் தான் இங்கே இருக்க நம்ம அன்பர்கள் ரொம்ப வருஷமாக செஞ்சிட்ருக்காங்க. நிறைய பேர் அதில் பலன் அடைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஃபீட்பேக்ஸும் கொடுக்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. ஸோ எங்களுக்கு இங்கே வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லி நிறைவு டெமோ செய்த ஆனந்தி அவர்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். Thank you, Mrs. Kavita and Mrs. Anandi, for your wonderful demonstration and explanation about the basic asanas, breathing and pranayama, which will improve the flexibility, the confidence in the person, the strength and the balance of our body. Thank you once again. Now, the students of our team, yoga team, will share their experiences and benefits they gain by attending this yoga class. First, I invite Mr. K. Dhananarayanan to give his feedback. I request all the members, those who are going to give the feedback, to be very concise and not to take more than 3 minutes. எல்லோருக்கும் வணக்கம். நான் யோகா ஸ்டூடெண்ட்டு, ஒரு 3 இயர்ஸாக இங்கே பண்ணிகிட்ருக்கேன். யோகான்றது ஒரு டைப் ஆஃப் மனநிலை தான். நம்ம கோபம் படுறோம், அமைதியாக இருக்கிறோம், வெறுப்படைகிறோம், இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் இருக்கிறோம். அதே மாதிரி நம்மளுடைய யோகான்றது ஒரு கைண்ட் ஆஃப் மனநிலை தான். வெளிப்புற சூழ்நிலைகளால் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாமல் நாம் சமநிலையில் இருப்பது தான் யோகா. இதை நான் சென்னையில் நிறைய டைப் ஆஃப் யோகாஸ் பண்ணியிருக்கேன், நிறைய யோகா சென்டரில் போயிட்டு. பட் அங்கெல்லாம் எனக்கு வந்து எந்த விதமான மனநிறைவுமே கிடைக்கல. வேற இங்கே நம்மளுடைய நானா நானி கண்டக்ட் பண்ணுற மனவளக்கலை ஐயாவோட யோகா பண்ண ஆரம்பித்ததுலேருந்து என்னுடைய உடல்நிலை மனநிலை எல்லாமே நார்மலாக இருக்குது. ஐ எம் எ ஹார்ட் பேஷண்ட்டு. ஒரு காலத்தில் நான் இந்த யோகாலாம் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டெய்லி மாத்திரை போட்டே ஆகணும். ஒரு நாள் மறந்துட்டேன்னா கூட என்னுடைய இது நார்மலாக இருக்காது பாடி கண்டிஷன். பட் இந்த யோகா பண்ண ஆரம்பிச்சப்புறம் நியர்லி 3 to 4 days நான் மறந்துட்டேன்னா கூட ஐ டோன்ட் ஃபீல் எனி டிஃபரன்ஸ். அதனால் இதனால் வந்து என்னுடைய உடல்நிலை அஸ் வெல் அஸ் என்னுடைய மனநிலை சமநிலையில் இருக்குது. இங்கே வந்தப்போ நான் முதல்ல இரெகுலர் ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்தேன். ஆனால் இங்கே ரெகுலராக யோகா பண்ணிட்டு இருந்த சில என்னுடைய நண்பர்கள் வந்து என்னை கம்பல் பண்ணி நீங்களும் யோகா வாங்க, உங்களுடைய உடல்நிலை மனநிலையெல்லாம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன பிறகு தான் நான் இங்கே வந்து ரெகுலர் ஸ்டூடெண்ட்டான அந்த நண்பர்களுக்கு மிகவும் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். அடுத்தது என்னுடைய ஆனந்தி மேடம் வந்து நான் இரெகுலராக இருந்தப்போ திரும்ப வார்ன் பண்ணுவாங்க, கண்டினியூஸாக 10 days வரலன்னா அட்டண்டன்ஸ்லேருந்து உங்கள் பேரை எடுத்துருவோன்னு சொல்லி பயமுறுத்தி இப்போ நான் சினிமாவை கூட ஃபோர்கோ பண்ணிவிட்டு இங்கே வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுற அளவுக்கு என்னை கொண்டு வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நீங்களும் ஒன்ஸ் அவங்க கிளாஸ்லாம் அட்டன் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்களும் பார்க்கலாம். எங்களுடைய கவிதா மேடம் உண்மையிலே பாராட்டத்தக்கவங்க. அவங்க எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, ரொம்ப பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாங்க என்கிட்ட இருந்து. அவங்க ஒரு கார்னரில் நின்றுட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லிட்டு இருப்பாங்க. நான் அவங்க அங்கே தானே இருக்காங்க, நம்ம இந்த இடத்துல தானே இருக்கோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேஷுவலாக பண்ண ஆரம்பிப்பேன். உடனே அதை நோட் பண்ணிவிடுவாங்க. 190 அதை 2 அங்கேயே இருந்து குரல் கொடுப்பாங்க, தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி. அதை நான் கரெக்ட் பண்ணிட்டா அதோட விட்டுருவாங்க. அதர்வைஸ் அவங்க வந்து அந்த இடத்துலேயே இந்த இடத்துக்கு ஸ்பீடாக நடந்து வந்து என் பக்கத்தில் நின்றுட்டு அதை கரெக்டாக பண்ணுற வரைக்கும் ஃபாலோ பண்ணி இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஐ எம் வெரி மச் ப்ளீஸ்டு. அது வந்து ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ சும்மா சரி ஏனோ தானோன்னு நினைக்க மாட்டாங்க, அது மாதிரியான ஒரு கண்டிஷன். அடுத்தது ஆனந்தி மேடம் வந்து அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னா கொஞ்சம் லிபரலாக இருப்பாங்க. அவங்களும் அதே மாதிரி அந்த கார்னரில் நின்று என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து யார் எந்தெந்த யோகா பண்ண மாட்டோன்றது அவங்களுக்கு நல்லா திருப்தியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த
crocodile மூவ்மெண்ட் பண்ணக்கூடாது, பிகாஸ் ஐ ஹேவ் ஸ்ட்ரென்த் இன் மை ஹார்ட். அதனால் அவங்க அங்கேருந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க, crocodile மூவ்மெண்ட் அடுத்தது எல்லாரும் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பண்ண முடியாதவங்க பண்ண வேண்டாம் அப்படிம்பாங்க. அது ஆக்சுவலி எனக்கான அட்வைஸ் தான் தெரிஞ்சுக்குவோம். அதே மாதிரி அவங்க 2 பேருக்குள்ள ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன சொல்லணும்னா, இப்போ ஏக்பாதாசனான்னு ஒன்று இருக்குது. அந்த ஏக்பாதாசனம் என்னென்னா, ஒரு காலை வச்சு தூக்கி நிற்கணும். நான் வந்து அதில் ஃப்ராட் தனம் தான் பண்ணுவேன், கரெக்டாக பண்ண மாட்டேன். அதை நம்ம கவிதா மேடம் கண்டுபிடிச்சிட்டு கையால் காலை தூக்கி தொடையில் வைக்கணும் அப்படிம்பாங்க. ஐயோ மேடம் முடியாது அப்படின்னா, சரி ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிச்சிட்டேன்றது மாதிரி தெரியும். அதே மாதிரி ஆனந்தி மேடமும் கண்டுபிடிச்சிருவாங்க என்ன பண்ணுற தப்பை, பட் அதனால கண்டுக்க மாட்டாங்க. சரி வயசான காலத்தில் ஏதோ படிக்கிட்டு இருக்காரு போதும் அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க. என்னுடைய பேர பிள்ளைங்கள்லாம் இங்கே வந்துருந்தது, அதுவும் வேலை சில செய்யணும்னு இங்கே இருந்தாங்க 5 பேர். அவங்கள ஃபர்ஸ்ட் ரோல் உட்கார வச்சு பேஷன்ஸையாக அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க எல்லா விதமான யோகாவும். இந்த பிள்ளைங்கள்லாம் ஊருக்கு போயிட்டு என்ன பண்ணுது, அங்கே நான் போனால் தாத்தா யோகா பண்ணலை அப்படின்னு கேட்குது. டு தட் எக்ஸ்டென்ட் இன்ஃப்ளூயன்ஸ் த சில்ட்ரன். அப்போது அவங்களுடைய யோகா டைப்பும் சரி, அவங்களுடைய இந்த கார்டியன் ரிலேஷன்ஷிப்பும் சரி, பிள்ளைங்களை ரொம்ப தூரம் இன்வால்வ் பண்ண வச்சுருக்கு. அதுக்கு அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸு. அடுத்தது இவங்க 2 பேரும் என்னுடைய டைம் குறைச்சலாம் இருந்தாலும் ஐ ஹேவ் டு கம்ப்ளீட். அடுத்தது இவங்க 2 பேரும் என்னுடைய ஆஃப்லைன் யோகா டீச்சர்ஸ். பட் எனக்கு ஒரு ஆன்லைன் யோகா மேடமும் இருக்காங்க. அது யாருன்னா எங்களுடைய கனகமணி மேடம் தான். அவங்க வந்து காலையில் 4:45 எழுந்திரிச்சு வாக்கிங் போக ஆரம்பிச்சிருவேன். 5:30க்கு அப்புறம் ஜிம்முக்கு போவேன். 4:45லேருந்து 6:30 வரைக்கும் என்னுடைய என்கேஜ்மெண்ட் இன்வென்ட்ரின்னு வந்து நான் பார்ப்பேன். அப்போதைக்கு அவங்க நிச்சயமாக ஒரு போஸ்ட் போடுவாங்க. அந்த போஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். அது அந்த பதிவுகளுக்கு நான் வந்து பிக் ஃபேன். நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. அந்த பிக் ஃபேன் வந்து நாங்கெல்லாம் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவோம். அது தினமும் அதை போட்டு எங்களை மகிழ்விக்கணும், அடுத்து எங்களை அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப விரும்பி கேட்டுக்கொண்டு நன்றி, வணக்கம். Thank you, Mr. Narayan. Now next, Mrs. Sumati. Will give her feedback. நோட்டை பார்த்து நீங்க பயப்படாதீங்க, 3 நிமிஷம் தான் பேசுவேன், அது நிறைய பேச போறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே வாழ்க. இங்கு குழுமி இருக்கும் என்னுடைய உடன்பிறவா சகோதர சகோதரிகளுக்கு நானானி யோகா குடும்பத்து அங்கத்தினர்கள் சார்பிலும் ஆசிரியர்கள் சார்பிலும் நான் யோகா தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாலை வணக்கங்கள். நான் யோகா 40 வருடமாக செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு அதில் ஒரு பிடிப்பு ஏற்பட்டதால் தினமும் காலையில் செய்கிறேன். நானானிக்கு 2022 வந்ததிலிருந்து இங்கு யோகாவுக்கு சேர்ந்து நன்கு பயனடைந்துள்ளேன். மிகவும் டெடிகேட்டட் டீச்சர்ஸ். இங்கு எளிய முறை தேக பயிற்சி, பிராணாயாமம், சூரிய நமஸ்காரம் எல்லாம் கற்றுக் கொடுக்கிறார்கள். அதனால் உடம்பு பிளெக்சிபிளாக இருக்கு. பிராணாயாமம் செய்வதால் மனசு ஒருநிலைப்படுகிறது. இங்கு குழுமி இருக்கும் எல்லோருக்கும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், எல்லோருமே டேக் டைம் ஃபார் யுவர் ஓன் செல்ஃப், எஸ்பெஷலி லேடிஸ். இட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். காலையில் எழுந்தவுடன் எளிய முறை தேக பயிற்சி, பிராணாயாமம், ஆசனங்கள் செய்யவும். ஸ்டார்டிங் ட்ரபிள் எல்லாருக்கும் இருக்கும், ஆனால் விடாமுயற்சி பலன் தரும். காலையில் உடம்பும் லைட்டாக இருப்பதால் பயிற்சி செய்வது சுலபம், புத்துணர்ச்சி ஏற்படும். நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். உதாரணம்,
கடவுள் நாம் கடவுள் பிள்ளையாரை பார்க்கும்போது என்ன பண்றோம்? குட்டிக்கிறோம். அது செய்வதால் பிரெயின் ஆக்டிவேட் ஆகிறது. அதே மாதிரி தான் பாடி டேப்பிங்கும். நீங்க இந்த கை தட்டில இருப்பாங்க, அதனால உங்களுக்கு எவ்வளவோ புத்துணர்ச்சி ஏற்படும். அதனால சும்மா கை தட்டல, அதனால நிறைய பெனிஃபிட் இருக்கு உங்களுக்கு. பாடி டேப்பிங்னால் ரத்த ஓட்டம் பெருகும், ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும். ஒவ்வொரு உறுப்பின் மீதும் கவனம் செலுத்தி யோகாவை செய்தால் புத்துணர்ச்சி ஏற்படும், சுறுசுறுப்பாக இருக்கலாம். இது எல்லாம் நான் இங்கு யோகாசனம் செய்த அனுபவத்தில் சொல்கிறேன். யோகாசனத்தின் வேத மந்திரம் கன்சிஸ்டன்சி தான். ஒரே நாளில் பலன் இருக்காது, நாளாவட்டத்தில் பலன் இருக்கும். இங்கு எங்களுக்கு உற்சாகத்தோடு யோகாவை கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர் கவிதா, ஆனந்தி, கனகமணி அவர்களுக்கு என்றென்றும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். ரொம்பவும் அன்புடன் ஆதரவோடும் மென்மையாக கற்றுக் கொடுப்பார்கள். என்னுடைய சகோதர சகோதரிகள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி கவிதா அம்மா, நன்றி ஆனந்தி அம்மா, நன்றி கனகமணி அம்மா. மீண்டும் ஒருமுறை ஞாபகப்படுத்துகிறேன், யோகாவின் வேத மந்திரம் கன்சிஸ்டன்சி தான். இன்னும் நிறைய நண்பர்கள் யோகாவிற்கு வந்து பயனடைவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளம். Thank you, Mrs. Sumati. Now I request Mr. Parmeshwar to say his feedback. Good evening, friends. And we are celebrating the 11th International Day that has been scheduled on 21st of June. It has been postponed to 24th as we celebrate it today due to other preoccupations. And we are extremely grateful to our gurus, yoga gurus, because I have been a member of this group since 2022. And we have spent 3.5 years in practicing the yoga here. And initially, Srimati Kanagoni Madam was also with us for giving us the training. Now, as Mr. Dhananarayanan has pointed out, Kanagoni Madam is our online teacher, whereas Anandi and Kavita is our offline teachers. And it is very happy to note that we have started the yoga exercises by sitting on the floor. Nowadays things have changed and many prefer sitting and doing the chair yoga, as specifically pointed out by Srimati Kavita Madam. And other aspect as wish to convey that we started as a just beginner exercises. Now we are being taught the breathing exercises and the clapping therapy. Of late, we have been advising our students, including me, and generally the breathing exercises that we follow here, that will have a valid ramification in our daily life. Because especially when you are getting old, the chances of the breathing irregularity comes. So to enhance that breathing irregularity, this yoga is a cure. And another thing I want to emphasize is that we are now 26 members, approximately 30 members you can take in that. And since we have been practicing yoga for the last 3.5 years, it is our expectation that almost all of Nana Nani members should join the yoga. And as revealed by our yoga teachers, the hall should be full. Now it is half day full only. We want to make it as a full yoga because many of the earlier yoga beginners have left us for their own reasons. And coming to my point, because I have been handling the muscle, that is the muscle when I get up in the morning, I have some stressed muscles. And by doing this yoga regularly and by practicing the breathing exercises, I feel I am a bit relaxed. And all the more, I was able to breathe it faster than my earlier years.
and I am a diabetic, taking on insulin. And I have been on insulin for the last 10 years. And due to my practicing yoga, although on a smaller way, now my insulin has come down, my insulin intake has come down, and I have shifted to tablets. So it is naturally I feel that I am adapted to yoga for increasing my lifespan and reducing the doctor manifestation or chemical manufacturers, what you call it. And that's all. We are ever grateful to our gurus, Srimati Kavita Madam and Srimati Anandi Madam and to Srimati Kanagamani Madam. And all the more, I feel that it is a particular to note that whenever we commit mistakes during our normal, genuine, regular sessions, these teachers will point it out their regularity and rectify it then and there. Even though we are, although as far as I am concerned, I am attending your classes since 2022, and even day before yesterday also, I have committed some mistakes in my yoga practices. And it is the teachers, and they are at liberty, and they feel it as a privilege to correct us when we are doing some simple, normal mistakes. So, with this, because as a teacher, we appreciate the quality of the teachers, and especially when the teacher qualifies us in her elderly care, that we need our yoga teachers. Madam, we are thankful to you, we are grateful to you, and we pray God to give them a life long full of happiness, cheerfulness, and prosperity to serve the message of Vedanta Maharshi in the days to come. Thank you. Thank you. Thank you, Mr. Parameshwar. Now finally, Ms. Vijayalakshmi will give the feedback. Wonderful. Good evening to everyone. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ 3 பேர் எனக்கு புதுசு இல்லை. ஐ நோ தம் வெரி வெல். அவள் கூட வால்பாறைக்கு வந்திருக்கேன், ஆசிரமம் பேசினாங்க. அன்னையிலேருந்து அவள் எங்களை சொல்கிறா யோகா கிளாஸுக்கு வாங்குன்னு. நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தாலும் எனக்கு வர முடியல. இப்போ 1 வருஷமாக தான் ஸ்கூல் போகிறது நின்றுட்டு கொஞ்சம் வந்துட்டுருக்கேன். 1 வருஷமாக பண்ணுறேன். As far as yoga is concerned, எனக்கு ஒரு ப்ரீவியஸ் நாலேஜ் அப்படி ஒன்றும் கிடையாது. நான் எங்கேயும் ட்ரைனிங்கும் எடுத்தது கிடையாது. ஆனால் நான் குஜராத்தில் இருக்கிறத ஒருக்கா எங்களோட கேம்ப் இருக்கும், யோகா சென்டர் எங்களோட இதுலேயே இருக்கும். இல்லாட்டா சில செமினாரு ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணிட்டா 3 day கேம்ப்ஸு. ஸோ அட் தட் டைம் வி யூஸ் டு ஹேவ் ஏர்லி மார்னிங் சம் யோகா இன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்து எங்களுக்கு யோகா சொல்லி தருவோம். பிராணாயம் இந்த கொஞ்சம் இப்போ நாங்கள் எல்லாம் பண்ணுறோமோ அதெல்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பா. அதை வச்சுட்டு இங்கே கோயம்புத்தூருக்கு வந்த பின்ன லாஸ்ட் 15 yearsஸாக எவ்ரிடே இந்த மார்னிங் ஐ டூ சம்திங். பிராணாயம் பண்ணுறேன், அந்த பிரமரி பண்ணுறேன், அதுக்கப்புறம் அந்த இன்னும் நல்லது அப்புறம் இந்த இப்போ சிலதெல்லாம் இதை சொல்லிக் கொடுக்குறா அந்த ஆசனம் எல்லாம் நான் பண்ணுறேன். பட் இப்போ 1 வருஷமாக நான் ஒரு வழியாக எல்லாம் படிச்சுட்டு வரேன். அண்ட் ஐ எம் கிரேட்ஃபுல் டு மை யோகா டீச்சர்ஸ். அதால் நான் ஆனால் இன்றைக்கும் பண்ணிட்டு இருக்கேன். இன்றைக்கி நான் டெய்லி 15 minutes தான் பண்ணுவேன். அதுக்கு மேலே பின்ன ½ an hour 15 minutes தான் பண்ணுவேன் இன்றைக்கி. ஆனால் அவள் சொல்லி கொடுத்த வழியில் நான் இப்போ எல்லாம் ஒன்றா பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் மெடிடேஷன் ஆல்சோ ஐ டூ இந்த மார்னிங், சம் ரீடிங், இதெல்லாம் என்னோட டெய்லி ரூட்டீன் ஒர்க்கு. அண்ட் யோகாவை பற்றி எனக்கு ரொம்ப அர்த்தம். நான் படிச்சுக்க யார் எப்படி யோகா தான் இன்றைக்கி சொன்னேன். ஸ்ரீ அரவிந்தோ யோகா பற்றி யோகா பற்றி யோகா. One more thing, it is not yoga, it is yog. Yog, this is the pronunciation, uniting mind, body and your soul. This is what it is, uniting them together. The yoga and yoga ஒரு பிராணாயாமத்துக்கு, ஆசனாயத்துக்கு, அப்புறம் மெடிடேஷன் எதுக்கு, இதெல்லாம் 3 ஒன்னொன்றுக்கு ரிலேஷன் இருக்குது. So I don't want to go in details because I read something, that's all. But details of it, I am really thankful to them. Because today I am able to do it in a trained manner. Thank you very much. All the 3 are very familiar to me. I know them well. Thank you. Thank you, Vijayalakshmi.
Now, a new member in our team, Mr. Neelakandan wants to say something. Please come, sir. I am giving only a summary lines. Prevention is better than cure. Secondly, we have listened that the prosperity of a person depends upon the happiness he derives, and the happiness comes from your health. And I actually, having undergone yoga for the first time last 1 year only, I understand that I was always active because I never take rest. All my organs, tissues are active all the time. Sometimes I feel that some days I feel tired, so I skip alternate day yoga. So the point is, first is health. Health leads to prosperity. Prosperity leads to your mental peace, and then mental peace among society, and then to the nation. That's why we say in Sanatana Dharma that we have to depend upon our efforts to build up ourselves, our society, our nation, and the universe as well. Thank you. Thank you, sir. Now I request Mrs. Radha Ramakrishnan to propose the vote of thanks. Good evening all. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். It is my pleasure to thank our yoga teachers, Mrs. Kavita, Mrs. Anandi and Mrs. Kanagamani for their continuous effort and support to conduct the yoga classes throughout the year, whether it is shine or rain. And I also thank them for accepting our invitation and grace the occasion. Thank you, madams. I thank all the members of yoga team for their complete cooperation and conduct this international yoga day successfully, especially to the organizers who took initiative to conduct this program. It is with my immense pleasure, I thank all the residents of Nana Nani who have come here and helped us to get this program successful. I take this opportunity to thank our Nana Nani management and our RRE Mr. Pranesh and Marisami for their active support, without which the event would not have been possible. Thank you all once again. வாழ்க வளமுடன், வாழ்க வையம். யோகா கிளாஸ் வராதவா கூட இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் எல்லாருமே. யோகா ஒரு நிமிஷம் 2 பேட்ச் எல்லாருமே